தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாயுமானவன். போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது குறித்து தொழிற்சங்கங்கள் சார்பில் இருந்து என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது குறித்து பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல அரசின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என்பது தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் இயக்கப்பட இருக்கிறது. இந்த ஒரு சூழலை தான் தொழிற்சங்கத்தினர் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக கடந்த 2 தினங்களாக பிரதான தொழிற்சங்கங்களாக இருக்கக்கூடிய CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை உட்பட பல தொழிற்சங்கத்தினர் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. அதே சமயம் மற்ற தொழிற்சங்கங்கள்ல தோமுசா, INTUC உள்ளிட்ட சில தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கிய வண்ணம் இருந்து வருகிறார்கள். அரசின் சார்பில் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களும் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து சீரான பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பா கடந்த 2 தினங்களாக தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல 90 முதல் 97% வரைக்கும் பேருந்துகள் என்பது சீராக இயக்கப்பட்டதாக அரசின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழலை தான் நீதிமன்றத்துல வழக்கு என்பது விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த வழக்குல தற்போது தொழிற்சங்கத்தினருடைய தரப்பு வழக்கறிஞர் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில தான் நீதிபதி உடனடியாக இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் நாளை முதல் பணிக்கு திரும்பலாம் எனவும், தொடர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது போக்குவரத்து துறையின் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பையும் வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல்ல தான் தொழிற்சங்கத்தினருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்துல பல்லவ நிலத்துல ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. CITU அலுவலகத்துல CITU-வை சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாங்க. அதே போல் மற்றொரு தரப்புல ஏற்கனவே அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அந்த போராட்டம் என்பது கைவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இன்றே தொழிலாளர்கள் பணிக்கு திரும்புகிறார்களா, இல்லை நாளை முதல் பணிக்கு திரும்ப இருக்கிறார்களா என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழல்ல ஏற்கனவே இன்று காலை ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. என்னவென்றால், பொங்கல் பண்டிகைக்கு வழக்கமாக 2100 பேருந்துகள் என்பது இயக்கப்படக்கூடிய நிலையில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டிய சூழல் இருப்பதால் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்ய சம்பந்தப்பட்ட மண்டல மற்றும் வட்டார போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவு என்பது பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பக்கூடிய பட்சத்தில் அந்த உத்தரவு என்பது திரும்ப பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் உடனடியாக திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே கூறப்படுகிறது. தற்போதைய சூழல்ல தமிழகம் முழுவதும் 97% பேருந்துகள் என்பது சீராக இயக்கப்படுவதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் வழக்கம் போல் முழுமையாக பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தோமுசாவை பொறுத்தமட்டில் கடந்த 2 தினங்களாக அந்த சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தொடர்ந்து 2 ஷிப்டுகள் வரை பார்த்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கு விடுப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பேருந்துகளுடைய இயக்கம் என்பது சீராக இருக்கும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உடனடியாக பணிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளை அதிகம் இருப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். தாயுமானவன் வருகிற ஜனவரி 19ஆம் தேதி வரை இந்த வேலைநிறுத்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த இடைப்பட்ட காலத்துல மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட கூடுமா? அது குறித்தான விவரம் எதுவும் வெளியாக இருக்கிறதா? போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவருடைய தரப்புல ஏற்கனவே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்னவென்றால், ஜனவரி மாதத்துல தற்போது இந்த பொங்கல் பண்டிகை வர இருக்கக்கூடிய நிலையில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துல ஈடுபட வேண்டாம், பயணிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள், பொங்கலுக்கு பிறகாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுவதற்கு நாங்கள், அதாவது அரசு தரப்புல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பா 6 அம்ச கோரிக்கை தொழிற்சங்க தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த 6 அம்ச கோரிக்கையில பிரதான கோரிக்கையாக அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை உயர்த்தி வழங்கினால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிட முடியும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அகவிலைப்படி உயர்வை உயர்த்தி வழங்கிட அரசுடைய நிதி நிலைமையை ஆராய வேண்டிய சூழல் இருக்கிறது. நிதித்துறையை நிதித்துறை அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்று அதை அறிவிப்பதா அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு சூழலை தான் தற்போது இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில பேச்சுவார்த்தை என்பது பொங்கலுக்கு பிறகாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான்
அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில 19ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் முன்னதாகவே அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. எனவே பொங்கலுக்கு பிறகாக அடுத்த கட்டங்களாக அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இரண்டு தரப்பான பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்தையே தானாக முன்வந்து அமைச்சர் சிவசங்கர் அவருடைய தலைமையில பல்லவன் இல்லத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம். அதே சமயம் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் போக்குவரத்துறை அழைத்து அவர்கள் தரப்பிலும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது வரை 3 கட்டங்களாக தொழிலாளர் நலத்துறையுடைய முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி பெற்றிருந்த நிலையில் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை துவக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இவை அனைத்துமே பொங்கலுக்கு பிறகாக மேற்கொள்வதற்கான தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. தற்போதைய நிலையில 19ஆம் தேதி வரை போராட்டம் என்பது தற்காலிகமாக தொழிற்சங்கத்தினர் கைவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா கடந்த 2 தினங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், குறிப்பா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் பணிக்கு வராத தொழிலாளர்களை பட்டியல் காணக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதற்கு காலையில உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது போக்குவரத்து துறையின் சார்பில். அந்த உத்தரவெல்லாம் மீண்டும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அமைச்சர் வேலூர் பகுதியில தொடர்ந்து ஆய்வு கொண்டு வருகிறார். வேலூர் பேருந்து நிலையத்துல அந்த ஆய்விற்கு பிறகாக செய்தியாளரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.